சின்ன விஷயமா இருந்தால் கூட தோல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தோல்வி அப்படிங்கிறது இது யாருக்குமே பிடிக்காது. தோல்வி அடையக்கூடாது, ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணி தோற்றக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணாமலே கடந்து போகக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் தோல்வி தோல்வி ஏன் வருது? ஒருத்தன் தயங்குறான், ஒரு விஷயத்தில் தயக்கப்படுறான் அப்படின்னு வைங்களேன், அவனுக்கு தோல்வி தான் நிச்சயம். ஆனால் துணிஞ்சு செய்கிறான் வைங்களேன், வெற்றி அவனுக்கு கிடைக்கும். தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியாக வெற்றியாக மாற்றக்கூடிய அந்த பக்குவத்துக்கு அவன் வந்துடும். துணிந்தவர்கள் தோற்றதே கிடையாது, தயங்கியவர்கள் வென்றதே கிடையாது. ஒரு துணிந்து 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 தொடர்ந்து முயற்சி பண்ணுறான்னு வைங்களேன், அவன் வெற்றி தோல்வியை எதிர்பார்க்காதவனாக இருக்கிறான். அவனுக்கு அதைத்தான ஒரு லட்சியம் ஒன்று இருக்குது. இப்போது அரசியலில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அண்ணன் சீமானை நீங்கள் எடுத்துக்கலாம், தோல்வி தான், தொடர்ந்து தோல்வி தான். ஆனால் இன்றைக்கி ஒரு தனி மனிதன் பல லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டியிருக்காரு அப்படின்னா அது அவருடைய தொடர் தோல்வி தான். அந்த தோல்வி என்னத்தை நமக்கு காமிக்குது? ஒரு மனிதன் இந்த அளவுக்கு உறுதியாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத காமிக்குது. இப்போ எங்களை மாதிரிப்பட்ட இளைஞர்கள் அண்ணன் சீமான் பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னா அண்ணன் சீமான் வெற்றி அடையாரோ வெற்றி அடையலோ அதை நோக்கி இல்லை, அவருடைய கனவை உறுதியாக இருந்து செயல்பட்டார். அந்த கனவை எங்களை மாதிரிப்பட்ட இளைஞர்களுக்கும் கடத்தினார். எங்களுக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இரண்டாவது பட்சம்தான். எங்களுடைய கனவை நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். தமிழ் தேசியம் அப்படிங்கிற கனவு நிறைவேற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கோம். தமிழ் தேசியம் இந்த மண்ணில் ஊன்றப்படணும். திராவிடம் அப்படிங்கிற தமிழ் தேசியத்திற்கு, தமிழர்களுக்கு எதிரான ஒரு தத்துவம் இந்த மண்ணை விட்டு பிடுங்கி எரியப்படணும். மக்கள் விழிப்புணர்வு பெற்று வரணும். தமிழ் தேசியத்தின் பக்கம் வாங்க.